So நம்ம ரிலேஷன்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ ரிலேஷன்றது இட் இஸ் any subset of the Cartesian product is called as a relation. Any subset of the Cartesian product is called as a relation. And the relationல types of relation பார்த்தோம். That is அதில் types வந்து பார்த்தீங்கன்னா reflexive, symmetric and transitive. So these are the three types. இந்த மூணு கண்டிஷனும் satisfy ஆச்சுன்னா then that relation is said to be an equivalence relation. ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு செட் இருக்கணும். இது ஒரு ரிலேஷன்னாலே அதுக்கு முதல்ல ஒரு செட் இருக்கணும். ஸோ த செட் ஷுட் பி அ நான் எம்டி செட். அந்த செட் வந்து நான் எம்டி செட்டாக இருக்கணும். அண்ட் ஆர் இஸ் அ ரிலேஷன் ஆன் தட் செட்டாக இருக்கணும். ஓகேவா? ஆர் இஸ் அ ரிலேஷன் ஆன் தட் செட்டாக இருக்கணும். ஸோ ஆர் இஸ் செட் டு பி ரிஃப்ளெக்சிவ். இந்த ஆருங்கிற ரிலேஷனை எப்போ ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம்னா when A is related to A for all A belongs to S. ஸோ இந்த செட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் A is related to Aன்னு இருந்ததுன்னா then we can say that R is a reflexive relation. ஓகேவா? தென் ஆர் இஸ் செட் டு பி சிமெட்ரிக் ரிலேஷன். ஆர் வந்து எப்போ சிமெட்ரிக் ரிலேஷன் சொல்லுவோன்னா தட் இஸ் இஃப் ஏ இஸ் ரிலேட்டட் டு பி இம்ப்ளைஸ் பி இஸ் ரிலேட்டட் டு ஏ ஃபார் ஆல் ஏ கமா பி பிலாங்ஸ் டு எஸ். ஓகேவா? ஸோ ஏ இஸ் ரிலேட்டட் டு பி இம்ப்ளைஸ் பி இஸ் ரிலேட்டட் டு ஏவாக இருக்கணும். ஃபார் ஆல் ஏ கமா பி பிலாங்ஸ் டு எஸ்ஸாக இருக்கணும். சாரி ஏ கமா பி ஏ இஸ் ஃபார் ஆல். ஸோ இது வந்து ஆக்சுவலாக இப்படி வரும் உங்களுக்கு வந்து that is if A comma B belongs to R and that this implies B comma A also belongs to R இருக்கணும். A comma B belongs to R இருந்தால் B comma A also should belongs to R, அதுவும் Rல இருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா then the relation is said to be symmetric relationன்னு சொல்லலாம். ஓகேவா? and then the relation is said to be transitive. எப்போ அதை transitive சொல்லுவோம்னா A is related to B and B is related to C for all A is it implies A is related to C. It implies A is related to C இருக்கணும். or in other words இதை நம்ம இப்படியே சொல்லலாம். we can say it like this. that is A comma B and B comma C belongs to R. so இது Rல இருந்ததுன்னா this implies that A comma C belongs to R. A comma Cயும் Rல இருக்கணும். ஓகேவா? so this is the definition for the reflexive, symmetric and transitive relation. ஓகேவா? so இதை நீங்கள் வந்து நோட்ஸ் வேணும்னா you can write it from this. that is இதை நீங்கள் எழுதிக்கலாம். இந்த டெஃபினேஷன் போட்டுட்டு நீங்கள் வந்து let S be a non-empty set and R be a relation on Sன்னு எழுதிட்டு நீங்கள் இதை எழுதிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. தட் இஸ் ரிஃப்ளெக்சிவாக இருக்கணும்னா அது கண்டிஷன் என்ன? ஏ கமா ஏ பிலாங்ஸ் டு ஆராக இருக்கணும். ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு எஸ். செட்டில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் ஏ கமா ஏ வந்து ஆரில் இருக்கணும். அது வந்து ரிஃப்ளெக்சிவ்க்கு. சிமெட்ரிக்கு என்ன கண்டிஷன்? ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர் இம்ப்ளைஸ் பி கமா ஏ பிலாங்ஸ் டு ஆராக இருக்கணும். ஏ கமா பி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பி கமா ஏவும் இருக்கணும். ஏ கமா பி இல்லைன்னா பி கமா ஏ இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது மாதிரி டிரான்சிட்டிவ்ன்றது கண்டிஷன் என்ன? ஏ கமா பியும் பி கமா சியும் ஆரில் இருந்துச்சுன்னா A comma B comma B comma C belongs to R. This implies A comma C belongs to R. So A comma Bயும் B comma Cயும் Rல இருந்துச்சுன்னா A comma Cயும் கண்டிப்பாக Rல இருக்கணும். அப்படி இருந்தால் transitive, இல்லைன்னா transitive கிடையாது. ஓகேவா? and then இந்த இதுவும் எழுதிக்கோங்க. that S be any set a relation S is said to be an equivalence relation if it is reflexive, symmetric and transitive. இந்த டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதையும் நீங்கள் எழுதிக்கோங்க. if it is reflexive, symmetric and transitive இந்த மூணு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா then it is said to be a equivalence relation. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் டெஃபினேஷனுக்கு இதை எழுதிக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன் போட்டு இதை எழுதிக்கோங்க. ரிலேஷனுக்கு உங்களுக்கு வந்து இது டெஃபினேஷன் வேணும்னா you can write down this. இதே எழுதிக்கலாம். டெஃபினேஷன் 1.0 அவங்களே புக்கில் கிளியராக தான் கொடுத்துருக்காங்க. let A and B be any two non-empty set. a relation R from A to B is defined as a subset of the Cartesian product A of A and B. So A and B ஓட subset தான் we call it as a relation சொல்லுவோம். symbolically R is a subset of A cross B. ஓகேவா? இந்த டெஃபினேஷன் நீங்கள் இதுக்கு எழுதிக்கலாம் ரிலேஷன் டெஃபினேஷனுக்கு. அதுக்கப்புறமா நீங்கள் டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன் போட்டுட்டு யூ கேன் ரைட் டவுன் திஸ். இதை எழுதிக்கலாம். let S be a non-empty set and R be a relation on S. reflexive if A comma A belongs to R if for all A belongs to S. symmetric if A comma B belongs to R implies B comma A belongs to R. transitive if A comma B and B comma C belongs to R implies A comma C belongs to R. and then equivalence relationக்கு இந்த டெஃபினேஷன் எழுதிக்கலாம். you can write down this.
ஓகேவா, இதுதான் பார்த்தோம். இதை பேஸ் பண்ணி சில எக்ஸாம்பிள்ஸும் பார்த்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இஸ் பேரலல் டுங்கிற ரிலேஷன் வந்து ஃபார் த செட் ஆஃப் லைன்ஸ்க்கு நம்ம டிஃபைன் பண்ணோன்னா, இங்கே எப்பயுமே இந்த ரிலேஷன் டிஃபைன் பண்ணும்போது முதல் செட் என்னன்றது எழுதணும், அப்புறம் அது ரிலேஷன் என்னன்னு எழுதணும். ஸோ இங்கே செட் வந்து செட் ஆஃப் லைன்ஸ், ரிலேஷன் வந்து இஸ் பேரலல் டு. ஓகேவா, இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபார் ஆல் த லைன்ஸ் பிலாங்ஸ் டு த set S, we can say that L is parallel to L is parallel to L ன்னு சொல்லலாம். அப்போ therefore this relation is reflexive. நம்ம சிமெட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா for all this L, M belongs to R, M, L also belongs to R, that is L is parallel to M na, this implies M is parallel to L. So therefore we can say that this is symmetric, this relation is symmetric. அது மாதிரி for all L, M belongs to R and M, N belongs to R, L, N also belongs to R. That is, in other words, we can say that L is parallel to M and M is parallel to N. Now this implies L is parallel to N. அப்போ therefore this relation R is parallel to அப்படிங்கிற இந்த relation வந்து it is an equivalence relation since it satisfies all the three conditions. இந்த 3 condition satisfy பண்ணுறதுனால it is an equivalence relation. இது நம்ம பார்த்தோம். அந்த இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்தாங்கனாலும் எப்படி நம்ம வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷனா இல்லை ரிஃப்ளெக்சிவா அதெல்லாம் நம்ம செக் பண்ணுறதுன்றதை பார்த்தோம் நம்ம. ஓகேவா, இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிள் 1.10 இது பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாம் வந்து இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது நீங்கள் கண்டிப்பாக இது நீங்கள் நோட் பண்ணிக்கணும். த யூனிவர்சல் ரிலேஷன் இஸ் ஆல்வேஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். த யூனிவர்சல் ரிலேஷன் இஸ் ஆல்வேஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அண்ட் எம்டி ரிலேஷன் கேன் பி கன்சிடர் ஆஸ் சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ். எம்டி ரிலேஷன் வந்து சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ்னு சொல்லலாம். இஃப் எ ரிலேஷன் கண்டெய்ன்ஸ் சிங்கிள் எலிமெண்ட், ஒரு ரிலேஷனில் ஒரே ஒரு எலிமெண்ட் இருந்தால் தென் த ரிலேஷன் இஸ் டிரான்சிட்டிவ். அந்த ரிலேஷன் வந்து இட் இஸ் அ டிரான்சிட்டிவ் ரிலேஷன் சொல்லலாம். ஓகேவா, ஸோ இந்த 3 பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள் 1.10 பார்க்கலாம். Let us see what about this example 1.10. Check the relation R is equal to 1, 1, 2, 2, 3, 3 etc. up to n, defined on the set 1, 2, 3 etc. up to n for the 3 basic relation. அந்த 3 basic relationம் இதில் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதுக்கு நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சம்ஸ் கொடுத்தாங்கனாலே ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஸோ இந்த மாதிரி சம்ஸ் கொடுத்தாங்கனாலே நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு செட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதணும். ஸோ இங்கே கொடுத்துருக்க செட் என்ன 1, 2, 3 எக்ஸட்ரா அப் டு n. ஸோ இதான் நம்ம கொடுத்துருக்க செட். ஓகேவா, அடுத்தது நம்ம ரிலேஷன் என்னென்னு எழுதணும். ஸோ இங்கே என்ன ரிலேஷன் கொடுத்துருக்காங்க 1, 1, 2, 2, 3, 3 எக்ஸட்ரா அப் டு n, n. ஸோ இதுதான் நம்ம கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் வாட் கிவன் ரிலேஷனில். ஓகேவா, இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவான்னு செக் பண்ணுவோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஒன் நம்ம ரிஃப்ளெக்சிவான்னு செக் பண்ணுவோம். ஸோ ரிஃப்ளெக்சிவ் இது செக் பண்ணுவோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நவ் ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு எஸ். ஸோ இந்த செட்டில் இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்குமே ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு எஸ் we can say that a, a belongs to R ன்னு சொல்லலாமா? ஏன்னா இப்போ 1 வந்து எஸ்ஸில் இருக்குது, 1 எஸ்ஸில் இருக்குது, 1, 1 ஆரில் இருக்குது. ஓகேவா, 2 எஸ்ஸில் இருக்குது, 2, 2 ஆரில் இருக்குது, 3 எஸ்ஸில் இருக்குது, 3, 3 ஆரில் இருக்குது. ஸோ அதே மாதிரி n எஸ்ஸில் இருக்குது, n, n ஆரில் இருக்குது. அப்போ therefore இது வந்து நம்ம இப்படி ஒன்றா எழுதிட்டு இருக்க முடியாது. 1 belongs to S and 1, 1 belongs to R இப்படி ஒன்றா எழுதுறதுக்கு பதிலாக தான் நம்ம இப்படி சொல்லிட்டோம் ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு எஸ். ஸோ எஸ்ஸில் இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்டுக்கும் ஏ, பிலாங்ஸ் டு ஆர், ஏ ஆரில் இருக்குது. அதை தான் நம்ம இப்படி சிங்கிள் லைனில் சொல்லிட்டோம். புரியுதா? ஃபார் ஆல் இப்படி வி போட்டு கோடு போட்டால் ஃபார் ஆல்னு அர்த்தம். ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு எஸ், ஏ பிலாங்ஸ் டு ஆர்னு சொல்லலாம், ஏ பிலாங்ஸ் டு ஆர்னு சொல்லலாம். அப்போ therefore we can say that R is reflexive. ஸோ R is reflexive. ஓகேவா, இப்போ அடுத்தது செகண்ட் கண்டிஷன் பார்ப்போம், சிமெட்ரிக். ஸோ சிமெட்ரிக் கண்டிஷன் பார்ப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா we can say that for all a, b belongs to R, we can say that this implies b, a also belongs to R ன்னு சொல்லலாமா? a, b belongs to R implies b, a belongs to R ன்னு சொல்லலாம். இப்போ இங்கே பாருங்கள் 1, 1 இருக்குது. ஸோ 1, 1 இருக்குது இங்கே. ஓகேவா, 2, 2 இருக்குது, 2, 2வும் இருக்குது. இப்போ சப்போஸ் 1, 2 இருந்ததுனா தான் நீங்கள் வந்து 2, 1 இருக்கான்னு செக் பண்ணணும். ஆனால் அந்த மாதிரி ஒரு எலிமெண்ட்டே இல்லையே.
இது வந்து நம்ம இப்படியும் சொல்லலாம். we can also see it in this word also, that is there is no pair a comma b in R such that b comma a does not belongs to R. ஸோ இங்கே வந்து வேறு எந்த பேருமே இல்லை. 1,1 இருக்குது. அப்போ இதுக்கு ரிவர்ஸில் பாருங்கள், b comma a 1,1 அதுவும் இருக்குது, 2,2 இருக்குது, 2,2 இருக்குது, 3,3 இருக்குது, 3,3 இருக்குது, and so on. So therefore for all a comma b belongs to R implies b comma a belongs to R. அப்போ therefore we can say that R is symmetric. R வந்து சிமெட்ரிக்னு சொல்லலாம். இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்கள், நமக்கு என்ன பண்ண கேட்டிருக்காங்கன்னா, இது வந்து டிரான்சிட்டிவான்னு கேட்டிருக்காங்க இல்லையா. தேர்ட் ஒன் வந்து டிரான்சிட்டிவ். இப்போ டிரான்சிட்டிவ்க்கு பாருங்கள், ஃபார் ஆல் we can say that there is no pair a comma b and b comma c belongs to R such that a comma c does not belongs to R. ஸோ அதுதான் நம்ம இங்கே மெயினாக எழுதணும். there is no pair a comma b b comma c belongs to R such that a comma c does not belongs to R. அந்த மாதிரி எந்த பேருமே இல்லை. that is a comma b இருந்து b comma cயும் இருந்து a comma c இல்லாமல் அந்த மாதிரி எந்த பேருமே இல்லை இல்லையா. இங்கே அந்த மாதிரி பேரே இல்லை. a comma b b comma c ரெண்டுமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1,2 and 2,3 இருந்தால் தான் 1,3 இருக்கான்னு செக் பண்ணணும். பட் அந்த மாதிரி பேர்ஸே இல்லை, இங்கே வெறும் 1,1 தான் இருக்குது. ஓகேவா. ஸோ 1,1 இருக்குது, 1,1 இருக்குது, ஸோ 1,1 இருக்குது. ஸோ அப்போ therefore இது எல்லாமே டிரான்சிட்டிவ். ஸோ இது எல்லாமே டிரான்சிட்டிவ் தான். அப்போ therefore we can say that R is transitive. R is transitive. ஏன்னா இப்போ சப்போஸ் a comma bயும் b comma cயும் இருந்து a comma c இல்லைன்னா தான் R is not transitive எழுதணும். ஆனால் இங்கே a comma bயும் இல்லை, b comma cயும் இல்லை, அதனால தான் இப்படி எழுதியிருக்கோம். there is no pair a comma b b comma c belongs to R such that a comma c does not belongs to R. அதனால தான் இப்படி எழுதியிருக்கோம். ஸோ a comma bயும் இல்லை, b comma cயும் இல்லை, அதனால a comma cயும் இல்லை. அப்போ therefore it is transitive. R is transitive. ஸோ இப்போ இது 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுதா. So therefore we can say that since R is reflexive, symmetric and transitive, we can say that R is an equivalence relation. So R is an equivalence relation னு சொல்லலாம். புரிஞ்சுதா. ஸோ இது மாதிரி கேட்டாங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம எழுதணும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு செட் என்னென்னு எழுதிக்கணும், அதுக்கப்புறம் அந்த ரிலேஷன் என்னென்னு எழுதிக்கணும். அப்புறம் ரிஃப்ளெக்ஸிவ்க்கு வந்து இப்போ சப்போஸ் ஒரு எலிமெண்ட்டாக செக் பண்ணும். இப்போ சப்போஸ் இது வந்து n நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குது, ஸோ எத்தனை இருக்குன்னே தெரியாது. இப்போ இந்த மாதிரி நம்ம இந்த ப்ரீவியஸ் இதில் பார்த்தோம் இல்லையா, இந்த மாதிரி டெஃபினட் நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் இருந்ததுன்னா நம்ம ஒன்றா எடுத்து செக் பண்ணலாம். பட் இந்த மாதிரி நமக்கு இல்லை. இப்போ இங்கே கொடுத்துருக்க செட் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் இங்கே கொடுத்துருக்க ரிலேஷன் வந்து n நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குது, n என்னன்னே தெரியாது. ஸோ அதனால தான் we are writing it in general. ஜென்ரலாக இந்த மாதிரி எழுதும். புரியுதா. for all a comma s belongs to R, a comma a belongs to R, therefore R is reflexive. for all a comma b belongs to R, b comma a also belongs to R, therefore R is symmetric. இப்போ இங்கே டிரான்சிட்டிவ்க்கு வந்து there is no a pair a comma b and b comma c belongs to R such that a comma c does not belongs to R. a comma b அங்கே இல்லை, b comma cயும் இல்லை, அதனால a comma cயும் இல்லை, அதனால it is transitive சொல்கிறோம். இப்போ சப்போஸ் a comma b இருந்து b comma c இருந்து இந்த a comma c இல்லைன்னா அப்போ அது transitive கிடையாது. ஓகேவா. ஆனால் இப்போ இது ரெண்டுமே கிடையாது, அப்போ இதுவும் இல்லைன்னா பரவாயில்ல. அப்போ therefore R is transitive சொல்கிறோம். இந்த 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால R is an equivalence relation சொல்கிறோம். ஓகேவா. இப்போது இந்த ஈக்குவலன்ஸ் ரிலேஷனை நம்ம வந்து இந்த சிம்பிள் யூஸ் பண்ணியும் டினோட் பண்ணலாம். we can also denote by using this symbol. இந்த சிம்பிள் யூஸ் பண்ணியும் டினோட் பண்ணலாம். அது மாதிரி இந்த ரிலேஷன்ஸை we can also use this symbol. R போகிறதுக்கு போல் இந்த சிம்பிள், தட் இஸ் இது வந்து ரோன்னு சொல்லுவோம், ரோ. இந்த சிம்பிள் யூஸ் பண்ணியும் நம்ம டினோட் பண்ணலாம். ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம்மந்து ஜஸ்ட் நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஓகேவா. நோட்ஸ் வந்து நீங்கள் இதில் இருக்கிறதே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி டவுன் த நோட்ஸ் ஃப்ரம் த புக் இட் செல்ஃப். புக்கில் இருக்கிறது, ஏன்னா அதே நோட்ஸ் தான் எப்போனாலும் நானும் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் யூ கேன் ஜஸ்ட் காப்பி டவுன் த நோட்ஸ் ஃப்ரம் த புக் இட் செல்ஃப். புக்லேருந்தே நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். ஓகேவா. இப்போ நமக்கு கொடுத்துருக்க செட் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3. அந்த ரிலேஷன் ஆருக்கு பதிலாக தான் ரோ கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே சொல்லியிருக்காங்க இல்லையா,
ரிலேஷனை வந்து ரோன்ற க்ரீக் லெட்டர் யூஸ் பண்ணியும் டினோட் பண்ணலான்னு ஓகேவா க்ரீக் லெட்டர் ரோ யூஸ் பண்ணியும் நம்ம ரிலேஷனை டினோட் பண்ணலாம் ஸோ அதனால் இங்கே ரோ இஸ் ஈக்குவல் டு ஸோ இந்த ரிலேஷனில் நமக்கு கொஞ்சம் எலிமெண்ட்ஸ் தான் இருக்குது ஸோ ஒன்றுனா எடுத்து செக் பண்ணிடலாம் 1,1 இருக்குது 1,2 இருக்குது 2,2 இருக்குது 1,3 இருக்குது 3,1 இருக்குது ஸோ மொத்தமே இந்த 5 எலிமெண்ட் தான் இருக்குது இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா இஸ் ரோ ரிஃப்ளெக்சிவ் ரோ ரிஃப்ளெக்சிவான்னு கேட்டிருக்காங்க இப்போ செட்டில் என்னெல்லாம் இருக்குது 1 2 3 இருக்குது 1க்கு 1,1 இருக்குது ஓகே ஃபைன் 2க்கு 2,2 இருக்குது ஓகே ஃபைன் 3க்கு 3,3 இருக்கா இல்லை இப்போ 3,3 இருந்துச்சுன்னா ரிஃப்ளெக்சிவ்னு சொல்லலாம் ஆனால் இங்கே 3,3 இல்லை அப்போ தேர்ஃபோர் ரோ இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ் ரோ வந்து ரிஃப்ளெக்சிவ் கிடையாது புரியுதா எதனால நம்ம ரோ நாட் ரிஃப்ளெக்சிவ் சொல்கிறோன்னு தெரியுதா ஏன்னா 1க்கு வந்து 1,1 இருக்குது 2க்கு 2,2 சாரி 2,2 இருக்குது அண்ட் 3க்கு 3,3 இங்கே இல்லை சப்போஸ் 3க்கும் 3,3 இருந்ததுன்னா ஆர் இஸ் ரிஃப்ளெக்ஸ் சாரி ரோ இஸ் ரிஃப்ளெக்சிவ்னு சொல்லிடலாம் பட் இங்கே அது இல்லாததுனால ரோ இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ் இஃப் நாட் அப்படி இல்லைன்னா ஸ்டேட் த ரீசன் எதனால ஏன்னா இங்கே 3,3 இல்லை அதானே ரீசன் 3,3 இல்லை and write the minimum set of ordered pairs to be included to row so as to make it reflexive இப்போ இதை ரிஃப்ளெக்சிவ் ஆக்கணும்னா மினிமம் செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் எத்தனை வந்து இதில் இன்க்ளூட் பண்ணணும் இதோட எதை சேர்த்தா இது வந்து ரிஃப்ளெக்சிவ் ஆகும்னு கேட்டிருக்காங்க இப்போ இதில் எந்த ஆர்டர்ட் பேர் சேர்த்தா ரிஃப்ளெக்சிவ் ஆகும் 3,3 சேர்த்துட்டா இது ரிஃப்ளெக்சிவ் ஆகிடும் இல்லையா இதில் வந்து நம்ம 3,3 சேர்த்துட்டோன்னா இது ரிஃப்ளெக்சிவ் ஆகிடும் ஓகேவா ஸோ அதனால் இப்போ இது வந்து நமக்கு இந்த கொஷனுக்கு எப்படி ஆன்சர் எழுதணும் நோ ரோ இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ் ஏன் சின்ஸ் 3,3 இஸ் நாட் இன் ரோ அந்த ரிலேஷனில் 3,3 இல்லை இப்போ மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர் பேர் எது இன்க்ளூட் பண்ணால் நமக்கு இந்த ரோ ரிஃப்ளெக்சிவ் ஆகும்னு கேட்டிருக்காங்க இல்லையா ஸோ அப்போ எதை இன்க்ளூட் பண்ணால் இது வந்து ரிஃப்ளெக்சிவ் ஆகும் 3,3 அந்த ஒரு ஆர்டர் பேரை இன்க்ளூட் பண்ணால் திஸ் ரோ வில் பிகம் ரிஃப்ளெக்சிவ் ரோ வந்து ரிஃப்ளெக்சிவ் ஆகிடும் ஓகேவா அதுதான் நம்ம இங்கே சொல்கிறோம் இப்போது அடுத்த கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் பாருங்கள் உங்களுக்கு ஆன்சர்லேயும் அதே தான் கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ரோ இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ் பிகாஸ் 3,3 இஸ் நாட் இன் ரோ ஆஸ் 1,1 2,2 ஆர் இன் ரோ இட் இஸ் எனஃப் டு இன்க்ளூட் த பேர் 3,3 டு மேக் ரோ ஆஸ் ரிஃப்ளெக்சிவ் அதே தான் சொல்லியிருக்காங்க பாருங்கள் இப்போ அடுத்த கொஷின் என்ன கேட்டிருக்காங்க இஸ் ரோ சிமெட்ரிக் இது சிமெட்ரிக்கான்னு கேட்டிருக்காங்க ஓகேவா இந்த ரோ வந்து சிமெட்ரிக்கான்னு பார்ப்போம் ஸோ சிமெட்ரிக்கான்னு எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ சிமெட்ரிக்கான்னு பார்க்கணுன்னா இப்போ 1,1 இருக்குது ஓகேவா திருப்பி 1ல் ஆரம்பிக்கிறது என்ன இருக்குது 1,2 இருக்குது இப்போ இங்கே எங்கே முடியுதோ அதில் ஆரம்பிக்கணும் 1,2 இருக்குது 1,1 இருக்குது ஸோ திருப்பி 1,1 இருக்குது இப்போ 1,2 இருக்குது 1,2 இருந்தால் அப்போ நம்ம சிமெட்ரிக்காக இருக்கணும்னா என்ன இருக்கணும் 2,1 இருக்கணும் இல்லையா நம்ம என்ன சொன்னோம் A,B இருந்தால் B,Aவும் இருக்கணும் சிமெட்ரிக்கு அதான கண்டிஷன் சொன்னோம் இப்போ 1,2 இருக்குது ஆனால் 2,1 இல்லை அப்போ அதனால இது சிமெட்ரிக் கிடையாது இப்போ 2,2 இருக்குது 2,2வும் இருக்குது 1,3 இருக்குது 3,1 இருக்குது ஓகேவா அதெல்லாம் இருக்குது ஆனால் 2,1 மட்டும் இல்லை இப்போ சப்போஸ் இதில் இருக்க இந்த இதை மட்டும் பார்த்தா போதுமா இதில் இருக்க ஒன்றா எடுத்து பார்க்கணும் பாருங்கள் 1,1 இருக்குது எதில் முடியுது 1 இப்போ இந்த இது மாற்றி எழுதுனா அதுவும் இருக்குது 1,1 இருக்குது இப்போ 1,2 இருக்குது 2,1 இருக்கா இங்கே இல்லை இல்லையா அப்போ therefore it is not symmetric 2,2 இருக்குது 2,2வும் இருக்குது 1,3 இருக்குது 3,1 இருக்குது 3,1 இருக்குது 1,3 இருக்குது ஸோ அப்போ therefore மற்ற எல்லாமே ஓகே தான் இந்த 1,2க்குரிய பேர் 2,1 தான் இல்லை அப்போ therefore it is not symmetric இது சிமெட்ரிக் கிடையாது ஓகேவா ஸோ இதோட கொஷின் என்ன கேட்டிருக்காங்க இஸ் ரோ சிமெட்ரிக் இந்த ரோ வந்து சிமெட்ரிக்கான்னு கேட்டிருக்காங்க இட் இஸ் நாட் சிமெட்ரிக் இஃப் நாட் ஸ்டேட் த ரீசன் எதனால சிமெட்ரிக் கிடையாது 2,1 இல்லை 2,1 அங்கே இல்லை ரைட் த மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் டு பி இன்க்ளூடட் டு ரோ ஸோ ஆஸ் டு மேக் இட் சிமெட்ரிக் அது சிமெட்ரிக் ஆக்கணும்னா அப்போ என்ன ஆட் பண்ணணும் அங்கே 2,1 ஆட் பண்ணால் போதும் இட் இஸ் எனஃப் இஃப் யூ ஆட் 2,1 ஓகேவா அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அண்ட் ரைட் த மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் டு பி டெலிட்டட் ஃப்ரம் ரோ so as to make it symmetric இது சிமெட்ரிக் ஆகணும்னா எந்த ஆர்டர் பேரை டெலீட் பண்ணால் இது சிமெட்ரிக் ஆகும்னு கேட்டிருக்காங்க இப்போ இதில் பாருங்கள் உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து நமக்கு என்ன இருக்குது we have
இந்த 1,2 மட்டும் எடுத்துட்டோம்னா சப்போஸ் இந்த 1,2 இல்லைன்னா 1,1 இருக்குது, 2,2 இருக்குது, 1,3 இருக்குது, 3,1 இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ தேர்ஃபோர் இந்த 1 மட்டும் எடுத்துட்டோம்னா இந்த 1,2 நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னாலும் சிமெட்ரிக் ஆகிடும். இதுக்குரிய பேர் 2,1 இன்க்ளூட் பண்ணாலும் இது சிமெட்ரிக் ஆகிடும். புரியுதா? எந்த பேர் இன்க்ளூட் பண்ணணும்னா இதுக்குரிய பேர் 2,1 இன்க்ளூட் பண்ணணும். எந்த பேரை டெலீட் பண்ணணும்னா இந்த பேரை டெலீட் பண்ணிட்டோம்னா தட் இஸ் இந்த 1,2 டெலீட் பண்ணிட்டோம்னா இப்போ மீதி இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாமே சிமெட்ரிக்காக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம இங்கே எழுதுறோம். தட் இஸ் வாட் வி ஆர் சேயிங். பாருங்க என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு. ரோ இஸ் நாட் சிமெட்ரிக் பிகாஸ் 1,2 இஸ் இன் ரோ பட் 2,1 இஸ் நாட் இன் ரோ. இட் இஸ் எனஃப் டு இன்க்ளூட் த பேர் 2,1 டு ரோ ஸோ ஆஸ் டு மேக் இட் சிமெட்ரிக். அது சிமெட்ரிக் ஆகணும்னா 2,1 இன்க்ளூட் பண்ணால் போதும். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, என்ன ரிமூவ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்களே. மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் டு பி டெலீட்டட், எதை ரிமூவ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ தேர்ஃபோர் இட் இஸ் எனஃப் டு ரிமூவ் த பேர் 1,2. இந்த 1,2 எடுத்துட்டோம்னா இது சிமெட்ரிக் ஆகிடும். ஓகேவா? அடுத்து மூணாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, இஸ் ரோ டிரான்சிட்டிவ், இது டிரான்சிட்டிவான்னு கேட்டிருக்காங்க. இஃப் நாட் ஸ்டேட் த ரீசன். ரைட் த மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் டு பி இன்க்ளூடட் ஸோ ஆஸ் டு மேக் த இட் டிரான்சிட்டிவ். அது டிரான்சிட்டிவ் ஆக்க எத்தனை இது ஆட் பண்ணணும். அண்ட் ரைட் த மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர்ட் பேர் டு மேக் இட் டு பி டெலீட்டட் டு மேக் ரோ ஆஸ் டிரான்சிட்டிவ். எத்தனை ஆர்டர்ட் பேர் இன்க்ளூட் பண்ணணும், எத்தனை ஆர்டர்ட் பேர் டெலீட் பண்ணணும். ஸோ அதுதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு என்னெல்லாம் எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1,1 இருக்குது, 1,2 இருக்குது. ஓகேவா? 1ல் ஆரம்பிக்கிறது 1,1 இருக்குது, 1,2 இருக்குது. இப்போ 1,2வும் இருக்குது. ஓகேவா? A, B, B, C இருந்ததுன்னா A, C, A, C இது இந்த இது 2 இதுதான் இருக்கே, 1,2 தான் இருக்கே. அடுத்தது இந்த ஆர்டர் பேர் எடுத்துக்கலாம் 1,2. அடுத்து 2ல் ஆரம்பிக்கிறது என்ன 2,2. ஓகேவா? அப்போ இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட்டும் இந்த லாஸ்ட் எலிமெண்ட்டும் சேர்ந்தது 1,2 அதுவும் இருக்குது. we are having it. 2,2 இருக்குது. 2ல் ஆரம்பிக்கிறது வேறு ஏதாவது இருக்கா? இல்லை, வேறு எதுவுமே இல்லை. அடுத்து 1,3 இருக்குது. ஓகேவா? 1,3 இருக்குது. அண்ட் தென் 3ல் ஆரம்பிக்கிறது வேறு என்ன இருக்குது? 3,3 இருக்குது. ஓகேவா? 3,1 இருக்குது. இப்போ 1,1 இருக்குது. we are having it. அடுத்து இந்த 3,1 எடுத்துக்கலாம். 3,1 இருக்குது. அடுத்து 1ல் ஆரம்பிக்கிறது என்ன இருக்குது? இது இருக்குது 1,1 இருக்குது. இப்போ 3,1 இருக்குது. we are having 3,1. அடுத்து 3,1 இந்த பேரே எடுத்துக்கிறோம். ஓகேவா? இதை எடுத்துக்கிட்டு இப்போ திருப்பி 1ல் ஆரம்பிக்கிறது என்ன இருக்குது? 1,3 1,2 இருக்குது. 1,2 இருக்கு இல்லையா? அப்போ 3,2 இருக்கணும்ல. 3,2 இருந்தால் தானே இது டிரான்சிட்டிவ்னு சொல்ல முடியும். 3,1 இருக்குது, 1,2 இருக்குது. 1ல் ஆரம்பிக்கிறது 1,2 இருக்குது. அப்போ 3,2 இருக்கணும்ல. அப்போ தானே இது டிரான்சிட்டிவ். அது மாதிரி 3,1 இருக்குது, 1,3 இருக்குது. அப்போ 3,3 இருக்கணும் இல்லையா? 3,3 இருந்தால் தான் இது டிரான்சிட்டிவ். ஸோ அப்போ இங்கே 2 பேர் மிஸ் ஆகுது. என்னென்னா 3,2வும் 3,3யும் அந்த 2 பேரும் இங்கே மிஸ் ஆகுது. அது 2 இருந்ததுன்னா இது வந்து இட் இஸ் டிரான்சிட்டிவ். இது டிரான்சிட்டிவாக இருக்கும். புரியுதா? இதில் வந்து 2 பேர் மிஸ் ஆகுது நமக்கு. அந்த 2 பேர் இருந்துச்சுன்னா இது டிரான்சிட்டிவ் ஆகிடும். ஸோ இதான் பாருங்கள் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க. Row is not transitive because 3,1 and 1,3 are in row but 3,3 is not in row. 3,3 இல்லை. To make it transitive, அது transitive ஆகணும்னா we include 3,3. 3,3 இன்க்ளூட் பண்ணுறோம். ஆனால் 3,3 இன்க்ளூட் பண்ணாலும் even after including 3,3 the relation is not transitive. அது transitive கிடையாது because 3,1 is there and 1,2 is there in row. இது ரெண்டுமே இருக்குது. ஆனால் 3,2 இல்லை இல்லையா? அப்போ therefore நம்ம 3,2வும் இன்க்ளூட் பண்ணணும். அப்போ என்னெல்லாம் ஆர்டர் பேர்ஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணணும்? 3,3யும் இன்க்ளூட் பண்ணணும், 3,2வும் இன்க்ளூட் பண்ணணும். இந்த 2 ஆர்டர் பேரை இன்க்ளூட் பண்ணோன்னா நமக்கு இந்த ரோ வந்து டிரான்சிட்டிவ் ஆகிடும். இப்போ ரிமூவ் பண்ணுறது எதை ரிமூவ் பண்ணணும்? இந்த 3,1 இந்த 1 மட்டும் நம்ம எடுத்துட்டோன்னா, இந்த 3,1 மட்டும் எடுத்துட்டோன்னா இது டிரான்சிட்டிவ் ஆகிடும். மீதி இருக்குது எல்லாமே டிரான்சிட்டிவ் தான். இந்த 3,1 தான் பிரச்சனையாக இருக்குது. நமக்கு மீதி எல்லாமே டிரான்சிட்டிவாக தானே இருக்குது. ஸோ இந்த 3,1 மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோன்னா இது டிரான்சிட்டிவ் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? 4th one, is row an equivalence relation? இது ஈக்குவலன்ஸ் ரிலேஷனா? இஃப் நாட், ரைட் த மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் டு பி இன்க்ளூடட் டு ரோ ஸோ ஆஸ் டு மேக் இட் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். இந்த ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ஆக்கிறதுக்கு இன்னும் என்னெல்லாம் ஆட் பண்ணலான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? இப்போ we have seen that to make row reflexive. reflexive ஆக்கிறதுக்கு என்ன ஆட் பண்ணணும்னு சொன்னோம்? 3,3 ஆட் பண்ணணும்னு சொன்னோம். சிமெட்ரிக் ஆக்கிறதுக்கு என்ன ஆட் பண்ணணும்னு சொன்னோம்? 2,1 ஆட் பண்ணணும்னு சொன்னோம். அடுத்து டிரான்சிட்டிவ் ஆக்கிறதுக்கு
ஆக்குறதுக்கு என்ன ஆட் பண்ணணும்னு சொன்னோம் 3,3யும் 3,2 ஆட் பண்ணணும்னு சொன்னோம் அப்போ ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ஆக்குறதுக்கு நம்ம இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் 3,3 2,1 3,3 3,2 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிடும் ஆட் பண்ணோன்னா ஆனாலும் இப்போவும் இது வந்து சிமெட்ரிக் கிடையாது ஏன்னா 3,2 இருக்குது we are having 3,2 ஆனால் 2,3 இல்லை we don't have 2,3 இல்லையா 2,3 இருக்கா ஏன்னா இது ஒன்னொன்னே எடுத்து பாருங்கள் 1,1 இருக்குது 1,1 இருக்குது 2,2 இருக்குது 2,2 இருக்குது 3,3 இருக்குது 3,3 இருக்குது 1,2 இருக்குது 2,1 இருக்குது ஓகேவா அடுத்தது 2,1 இருக்குது 1,2 இருக்குது அடுத்தது 1,3 இருக்குது 3,1 இருக்குது 3,1 இருக்குது 1,3 இருக்குது இப்போ 3,2 இருக்குது ஆனால் 2,3 இல்லை 2,3 இல்லை இல்லையா ஸோ அப்போ therefore this relation is not symmetric because 3,2 is in the relation and 2,3 is not in the relation 2,3 இல்லை அப்போ therefore we have to include 2,3 2,3 இதில் ஆட் பண்ணிக்கணும் அப்போ தான் இது வந்து இந்த ரிலேஷன் வந்து சிமெட்ரிக்காக ஆகும் அப்போ therefore this relation இந்த ரிலேஷன் வந்து that is 1,1 2,2 3,3 1,2 2,1 1,3 3,1 3,2 2,3 ஸோ இது வந்து இட் இஸ் அ ரிஃப்ளெக்சிவாகவும் இருக்குது ஏன்னா ரிஃப்ளெக்சிவ் இது 3 இருக்குது சிமெட்ரிக்காகவும் இருக்குது ஏன்னா ஒன்றுத்துக்கும் A, B இருந்தால் B, A இருக்குது எல்லா ஆர்டர் பேருக்குமே அது இருக்குது டிரான்ஸ்டிவ் A, B B, C இருந்ததுன்னா A, C இருக்குது ஓகேவா டிரான்ஸ்டிவாக இருக்குது அப்போ therefore this relation is an equivalence relation இந்த ரிலேஷன் தான் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ஸோ அப்போ இது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ஆக்கணும்னா என்னெல்லாம் பேர்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் 3,3 2,1 3,2 2,3 இந்த 4 பேர் ஆட் பண்ணாதான் இந்த ரிலேஷன் நமக்கு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ஆகுது ஓகேவா புரிஞ்சுதா இது புரிஞ்சுதாம்மா இது ஏன்னா இது ரொம்ப என்ன சொல்கிறது இது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி ஒன்றும் கஷ்டம் கிடையாது புரியலைன்னா கேளுங்க நான் திரும்ப இருக்க சொல்லித்தரேன் உங்களுக்கு புரியலைன்னா தாராளமாக கேட்கலாம் ஓகேவா ஓகே இந்த நோட்ஸ் வந்து நீங்கள் இதையே பார்த்து எழுதிக்கோங்க யூ கேன் ரைட் டவுன் திஸ் இட்செல்ஃப் இதையே நீங்கள் எழுதிக்கலாம் ஓகேவா ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த எக்ஸாம்பிள் இருக்குது இது வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இதில் கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு செட் கொடுத்துருக்காங்க ஏன்ற செட் 0 1 2 3 கன்ஸ்ட்ரக்ட் ரிலேஷன்ஸ் ஆன் ஏ நம்ம தான் ரிலேஷன் எழுதணும் எப்படின்னா ஃபஸ்ட்டு ரிலேஷன் வந்து ரிஃப்ளெக்சிவாகவும் இருக்கக்கூடாது சிமெட்ரிக்காகவும் இருக்கக்கூடாது டிரான்ஸ்டிவாக இருக்கக்கூடாது அடுத்தது நாட் ரிஃப்ளெக்சிவ் நாட் டிரான்ஸ்சிமெட்ரிக் பட் டிரான்ஸ்டிவாக மட்டும் இருக்கணும் அடுத்து நாட் ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக் நாட் டிரான்ஸ்டிவாக இருக்கணும் அடுத்து நாட் ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக் அண்ட் டிரான்ஸ்டிவாக இருக்கணும் அப்புறம் ரிஃப்ளெக்சிவ் நாட் சிமெட்ரிக் நாட் டிரான்ஸ்டிவ் ரிஃப்ளெக்சிவ் நாட் சிமெட்ரிக் டிரான்ஸ்டிவ் ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக் அண்ட் நாட் டிரான்ஸ்டிவ் ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக் அண்ட் டிரான்ஸ்டிவ் இந்த மாதிரி இருக்க மாதிரி நம்ம ரிலேஷன்ஸ் நம்மளே எழுத சொல்கிறாங்க இந்த செட்டில் இருந்து ரிலேஷன்ஸ் எழுத சொல்கிறாங்க ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கேஸ் எடுத்துக்கலாம் தட் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ் நாட் சிமெட்ரிக் அண்ட் டிரான்ஸ்டிவ் இப்போ சப்போஸ் இப்போ 1,2 இந்த ஒரே ஒரு பேர் மட்டும் எடுத்துக்கிட்டோன்னா இது வந்து சிமெட்ரிக் கிடையாது இது ரிஃப்ளெக்சிவ் கிடையாது ஓகேவா இதெல்லாம் இல்லை ஆனால் ஒரே ஒரு பேர் எடுத்தோன்னா அது டிரான்ஸ்டிவ் இல்லையா ஒரே ஒரு பேர் மட்டும் எடுத்தோன்னா அது டிரான்ஸ்டிவ் நம்ம ஏற்கனவே இங்கே படித்தோம் ஞாபகம் இருக்கா இந்த இடத்துல நமக்கு ஒரு இது சொல்லியிருந்தாங்களே ஒரே ஒரு ஆர்டர் பேர் மட்டும் இருந்தாங்கன்னா இஃப் எ ரிலேஷன் கண்டெய்ன்ஸ் எ சிங்கிள் எலிமெண்ட் தென் த ரிலேஷன் இஸ் டிரான்ஸ்டிவ் கொடுத்துருக்காங்களா ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் இருந்துச்சுன்னா தட் இஸ் ஒரே ஒரு ஆர்டர் பேர் மட்டும் இருந்ததுன்னா அந்த ரிலேஷன் வந்து இட் இஸ் அ டிரான்ஸ்டிவ் ரிலேஷன் இது நமக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க அப்போ therefore இது நீங்கள் ஒன்று மட்டும் கன்சிடர் பண்ணிங்கன்னா இது டிரான்ஸ்டிவ் ஆகிடும் ஸோ அப்போ ஒன் மோர் இது ஏதாவது ஒன்று இன்க்ளூட் பண்ணணும் ஸோ இஃப் யூ இன்க்ளூட் 2,3 இன்க்ளூட் பண்ணிப்போம் இதில் 2,3 இன்க்ளூட் பண்ணோன்னா நாட் இன்க்ளூட் 1,3 இன்க்ளூட் பண்ணக்கூடாது 2,3 இன்க்ளூட் பண்ணிங்கன்னா தென் த ரிலேஷன் இஸ் நாட் டிரான்ஸ்டிவ் இது டிரான்ஸ்டிவ் கிடையாது ஓகேவா இதில் வந்து 2,3 மட்டும் சேர்த்துக்கிறோம் ஸோ அப்போ therefore 1,2 2,3 இந்த ரெண்டு மட்டும் இருந்ததுன்னா இது ரிஃப்ளெக்சிவ் இல்லை சிமெட்ரிக்கும் இல்லை டிரான்ஸ்டிவும் இல்லை ஓகேவா ஸோ இது நாட் ரிஃப்ளெக்சிவ் நாட் சிமெட்ரிக் நாட் டிரான்ஸ்டிவ்க்கான எக்ஸாம்பிள் இதுதான் ஓகேவா ஓகே இப்போ அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா நாட் ரிஃப்ளெக்சிவ் நாட் சிமெட்ரிக் ஆனால் டிரான்ஸ்டிவாக இருக்கணும் அதுக்கு ஒரே ஒரு ஆர்டர் பேர் இருந்தால் போதும் இல்லையா தானே சொன்னோம் நம்ம ஒரே ஒரு ஆர்டர் பேர் மட்டும் இருந்ததுன்னா அது வந்து இட் இஸ் டிரான்ஸ்டிவ் நாட் ரிஃப்ளெக்சிவ் நாட் சிமெட்ரிக்னு சொன்னோம் ஸோ அப்போ therefore 1,2 மட்டும் இருந்ததுன்னா இட் இஸ் டிரான்ஸ்டிவ் பட் நாட் ரிஃப்ளெக்சிவ் நாட் சிமெட்ரிக் அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க நமக்கு தட் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவாக இருக்கக்கூடாது ஆனால் நமக்கு டிரான்ஸ்டிவாகவும் இருக்கக்கூடாது பட் சிமெட்ரிக்காக இருக்கணும் ஓகேவா சிமெட்ரிக்காக இருக்கணும் ஸோ 1,2 பேர் வச்சுக்கலாம் ஓகேவா 1,2
அப்போ 2,1 இருக்கணும் இல்லையா, 1,2 இருக்கணும், 2,1 இருக்கணும். ஓகேவா? அப்படி இருந்துச்சுன்னா then we can say that it is not reflexive கிடையாது. ஏன்னா 1,1 2,2 அதெல்லாம் இல்லை. ஸோ ரிஃப்ளெக்சிவ் கிடையாது. and then சிமெட்ரிக் இருக்குது. ஏன்னா 1,2 இருக்குது, 2,1 இருக்குது, சிமெட்ரிக் இருக்குது. ஆனால் இது டிரான்சிட்டிவ் இல்லை. ஏன்னா 1,2 இருக்குது, 2,1 இருக்குது, ஆனால் 1,1 இல்லை. அதுமாதிரி 2,1 இருக்குது, 1,2 இருக்குது, 2,2 இல்லை. அது 2 பேர் சேர்த்தா தான் இது வந்து டிரான்சிட்டிவ் ஆகும். ஓகேவா? அந்த 2 பேரும் இல்லாததுனால இது நாட் ரிஃப்ளெக்சிவ் பட் இட் இஸ் சிமெட்ரிக் அண்ட் நாட் டிரான்சிட்டிவ். ஸோ இந்த 2 பேர் மட்டும் எதுனா போதும். இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் பட் நாட் டிரான்சிட்டிவ். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க நமக்கு, நாட் ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவாக இருக்கணும். சிமெட்ரிக்காகவும் இருக்கணும், டிரான்சிட்டிவாக இருக்கணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,2 2,1 1,1 2,2 இதை சேர்த்துட்டோன்னா இந்த 1,1 இப்போ தான் சொன்னோம்லே இது 2 சேர்த்துட்டோன்னா நமக்கு சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவாக இருக்கும். ஆனால் ரிஃப்ளெக்சிவ் கிடையாது. ஏன் ரிஃப்ளெக்சிவ் கிடையாது? ஏன்னா 0,0 இல்லை, 3,3 இல்லை. ஏன்னா அந்த செட்டில் மொத்தம் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது? 4 எலிமெண்ட் இருக்குது. 1,1 2,2 மட்டும்தான் இருக்குது. 0,0 3,3 இருந்தால் தான் அது ரிஃப்ளெக்சிவ். ஸோ அப்போ தேர்ஃபோர் அது 2 இல்லாததுனால இது ரிஃப்ளெக்சிவ் கிடையாது. அண்ட் சிமெட்ரிக் பாருங்கள், 1,2 இருக்குது, 2,1 இருக்குது, 2,1 இருக்குது, 1,2 இருக்குது, 1,1 இருக்குது, 1,1 இருக்குது, 2,2 இருக்குது, 2,2 இருக்குது. ஓகேவா? அண்ட் தென் இட் இஸ் டிரான்சிட்டிவ். 1,2 இருக்குது, 2,1 இருக்குது, ஸோ 1,1 இருக்குது, 2,1 இருக்குது, 1,2 இருக்குது, 2,2 இருக்குது. ஓகேவா? அப்போ therefore it is not reflexive, symmetric and transitive. ஓகேவா? அடுத்தது நமக்கு வந்து ரிஃப்ளெக்சிவாக இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த 4 ஆர்டர் பேரும் இருக்கணும். 0,0 1,1 2,2 3,3 இது 4 கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா அடுத்த கேஸ் என்ன கேட்டிருக்காங்க நமக்கு, ரிஃப்ளெக்சிவ், நாட் சிமெட்ரிக், நாட் டிரான்சிட்டிவ் அது கேட்டிருக்காங்க. ஸோ இது 4 கண்டிப்பாக இருக்கணும். 0,0 1,1 2,2 3,3 இந்த 4 ஆர்டர் பேர் கண்டிப்பாக இருக்கணும். நாட் சிமெட்ரிக்காக இருக்கணும். நாட் சிமெட்ரிக்காக இருக்கணும். இந்த 4 ஆர்டர் பேர் மட்டும் இருந்தோன்னா இது சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ் அதுவும் கூட வந்துடும். ஸோ அதனால் இந்த 4 ஆர்டர் பேரோட விடக்கூடாது. ஏன்னா இப்போ தான் நம்ம பார்த்தோம்ல இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சம், அது வந்து அது 4க்கு 3 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆச்சு. அதனால் அது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சொன்னோம். ஸோ அதனால் இதோட விடக்கூடாது. 1,2 இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ஆனால் 2,1 இல்லை. ஸோ அப்போ therefore இது சிமெட்ரிக் கிடையாது. அது மாதிரி 1,2 2,3 இருக்குது. ஓகேவா? ஆனால் 1,3 இல்லை. இப்போ therefore இது டிரான்சிட்டிவும் கிடையாது. புரியுதா? அதனால் இந்த ஆர்டர் பேர்ஸ் தட் இஸ் 0,0 1,1 2,2 3,3 1,2 2,3 இந்த 2 இது எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கிறோம். ஏன் இது 2 ஆட் பண்ணுறோன்னா 1,2 இருக்குது, ஆனால் 2,1 இல்லை. 2,3 இருக்குது, 3,2 இல்லை. அதனால் இது சிமெட்ரிக் கிடையாது. டிரான்சிட்டிவுக்கு இப்போ பாருங்கள், வெறும் 1,2 மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா இது வந்து இட் இஸ் டிரான்சிட்டிவ்னு ஆகிடும். இட் இஸ் நாட் டிரான்சிட்டிவ்ல இது டிரான்சிட்டிவ்னு ஆகிடும். ஏன்னா 1,2 மட்டும்தான் இருக்குது. இப்போ 2,3 இருந்து 1,3 இல்லைன்னா தான் அது டிரான்சிட்டிவ் கிடையாதுன்னு அர்த்தம். ஸோ அதனால தான் இந்த 2,3 சேர்த்துருக்காங்க. ஓகேவா? அடுத்தது நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ரிஃப்ளெக்சிவ், டிரான்சிட்டிவ் அண்ட் நாட் சிமெட்ரிக்காக இருக்கணும். ரிஃப்ளெக்சிவ், டிரான்சிட்டிவ் அண்ட் நாட் சிமெட்ரிக்காக இருக்கணும். ஸோ ரிஃப்ளெக்சிவ்க்கு இந்த 3 சேர்த்துக்கிறோம். ஆனால் நமக்கு வந்து நாட் சிமெட்ரிக்காக இருக்கணும். ஸோ 1,2 சேர்த்துக்கிறோம், ஆனால் 2,1 இல்லை. ஸோ அதனால் இது சிமெட்ரிக் கிடையாது. அண்ட் இட் இஸ் டிரான்சிட்டிவ். இது டிரான்சிட்டிவ். ஏன்னா 1,2 மட்டும்தான் இருக்குது. 2,1 2ல் ஆரம்பிக்கிற வேறு எதுவுமே இல்லை. 2,2 இருக்குது, ஆனாலும் 2,2 இருக்கு இல்லையா? ஸோ அப்போ therefore it is டிரான்சிட்டிவ். இது டிரான்சிட்டிவ் ரிலேஷன். ஓகேவா? அடுத்தது நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்ட் நாட் டிரான்சிட்டிவாக இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த 4ஐயும் சேர்த்துக்கிறோம். அப்போ தான் இது ரிஃப்ளெக்சிவாக இருக்கும். ஸோ இந்த 4 ஆர்டர் பேரையும் சேர்த்துக்கிறோம். அப்புறம் 1,2 இருக்கிறதுனால 2,1 சேர்த்துக்கிறோம். அப்போ தான் சிமெட்ரிக்காக இருக்கும். அடுத்து 2,3 இருக்கிறதுனால 3,2 சேர்த்துக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ அதை தான் சிமெட்ரிக். அண்ட் தென் இது டிரான்சிட்டிவாக பாருங்கள், 1,2 இருக்குது, 2,3 இருக்குது. 1,3 இருக்கா? டு வி ஹேவ் 1,3? இல்லை. அப்போ therefore இது டிரான்சிட்டிவ் கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி உங்களுக்கு இங்கே பாருங்கள் 2,3 இருக்குது, 3,2 இருக்குது. ஓகே, 2,2 கூட இருக்குது இங்கே. அதுமாதிரி 2,1 இருக்குது, 1ல் ஆரம்பிக்கிறது வேறு என்ன இருக்குது, 1,1 இருக்குது, சரி 1,2 இருக்குது. ஸோ 2,2 இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த 2 ஆர்டர் பேருக்குரிய அந்த இதுதான் இல்லை. 1,2 இருக்குது, 2,3 இருக்குது, ஆனால் 1,3 இங்கே இல்லை. 1,3 இஸ் நாட் ப்ரெசன்ட். therefore it is not transitive. இப்போ இந்த ரிலேஷன் தட் இஸ் 0,0 1,1 2,2 3,3 ஸோ இது வந்து இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ். இது ரிஃப்ளெக்சிவாகவும் இருக்குது, சிமெட்ரிக்காகவும் இருக்குது, டிரான்சிட்டிவாகவும் இருக்குது. ஸோ அதனால் இந்த இது வந்து இட் இஸ் ஆல் த 3 கண்டிஷன்ஸும் இதில் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஓகேவா? ஓகே, ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வெறும் இது மட்டும் எதுனா போதும். ஓகேவா? யூ கேன் ஜஸ்ட் இந்த என்ன செட்டு எழுதணுமோ அது மட்டும் எதுனா போதும்.
இது மட்டும் பண்ணால் போதும். தட் இஸ் ஃபார் என்ன அந்த கண்டிஷன் எழுதிட்டு ஃபார் நாட் சிமெட்ரிக், நாட் ரிஃப்ளெக்சிவ், நாட் ட்ரான்சிட்டிவ், அதுக்கு இது மட்டும் எதுனா போதும். அதுமாதிரி அந்த ஆர்டர் பேர் மட்டும் எதுனா போதும். இவ்வளோ பெருசாக எதுணுன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த ஆர்டர் பேர்ஸ் மட்டும் எதுனா போதும். ஓகேவா? புரிஞ்சுதுன்னா போதும். புரியலன்னா கேளுங்க, நான் திரும்ப ஒருக்க எக்ஸ்பிளைன் பண்ண ரெடியாக இருக்கேன். யூ கேன் ஆஸ்க் மீ இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ். தாராளமாக நீங்கள் எப்போ வேணாலும் கேட்கலாம். புரியல, ஒன் மோர் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், இல்லை எனக்கு மட்டும் தனியாக சொல்லிக் கொடுங்கன்னு சொன்னாலும் நான் சொல்லிக் கொடுக்க ரெடியாக தான் இருக்கேன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1.13. In a set Z of integers, define m is related to r if m minus n is a multiple of 12. m minus n வந்து multiple of 12 இருந்தால் m is related to r ன்னு சொல்கிறோம் set of integersல. Prove that r is an equivalence relation. r வந்து equivalence relation நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். Let us see how to prove it. So example 1.13. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் முதல்ல செட்டு என்னன்னு டிஃபைன் பண்ணிடணும். செட்டுங்கிறது இங்கே இசட், தட் இஸ் செட் ஆஃப் இன்டீஜர்ஸ். செட் ஆஃப் இன்டீஜர்ஸ். அடுத்தது ரிலேஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ரிலேஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா m is related to n if m minus n is a multiple of 12. ஸோ m minus n வந்து multiple of 12 இருந்ததுன்னா then m is related to n ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுதான் நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா r is an equivalence relation ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு முதல்ல ரிஃப்ளெக்சிவான்னு செக் பண்ணுவோம். ஸோ ரிஃப்ளெக்சிவான்னு செக் பண்ணுவோம். இப்போது ஃபார் ஆல் m belongs to z, m belongs to z. ஸோ இசட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இன்டீஜர் எடுத்துக்கோங்க. மேபி 1 2 3 -1 -2 -3 ஏதோ ஒரு இன்டீஜர் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஃபார் ஆல் m belongs to z, m minus m என்ன வரும்? m minus m, mலேருந்து m-ஏ சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும்? 0 இல்லையா? m minus m is 0. 0 is a multiple of 12 இல்லையா? ஏன்னா 0 can be written as, ஸோ 0வை எப்படி எழுதலாம்? we can write it as 0 into 12 ன்னு எழுதலாம் இல்லையா? 0வை 0 into 12 ன்னு எழுதலாம் இல்லையா? ஸோ அப்போ therefore which is a multiple of 12. அப்போ therefore r is reflexive. நீங்கள் எந்த நம்பரை வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்போ 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 minus 2 0. 0 is a multiple of 12. ஏன்னா 0 into 12 is 0. ஸோ அப்போ therefore 0 is a multiple of 12. 0ங்கிறது 12ஓட மல்டிபிள் தான். ஸோ அப்போ therefore we can say that r is reflexive. ஸோ எந்த நம்பர் எடுத்தாலும் உங்களுக்கு அதே நம்பரை அந்த நம்பர்லேருந்தே சப்ராக்ட் பண்ணால் it is a multiple of 12 வருது. அப்போ therefore r is reflexive சொல்லிடும். ஓகேவா? அடுத்தது நம்ம சிமெட்ரிக் கண்டிஷன் ப்ரூவ் பண்ணுவோம். செகண்ட் ஒன் symmetric condition பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து let us consider some numbers, that is m, n. Let m, the order pair m, n belongs to r ன்னு எடுத்துக்கலாம். சரி, belongs to z or belongs to r. சரி, ஒரு ரிலேஷனில் m, n ஒரு ரெண்டு நம்பர்ஸ் இருக்கதா எடுத்துக்கலாம். m, n belongs to r ன்னு எடுத்துக்கலாம். இப்போ therefore m minus n is equal to 12. It is a multiple of 12 இருக்கணும் இல்லையா? So therefore m, n வந்து எப்போ அந்த ரிலேஷனில் இருக்கும்? m minus n is a multiple of 12. இது 12ஓட மல்டிப்ளாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு m, n belongs to r ன்னு சொல்ல முடியும் இல்லையா? அதானே நம்ம சொல்லியிருக்கோம். m minus n வந்து மல்டிபிள் ஆஃப் 12 இருந்தால் தான் m, n belongs to r ன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ m, n belongs to r னா என்ன அர்த்தம்? m minus n is a multiple of 12 ன்னு சொல்கிறோம். ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் m minus n is equal to some 12kன்னு சொல்லலாமா? மல்டிபிள் ஆஃப் 12னா என்ன அர்த்தம்? 12 into some கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் இல்லையா? 12 into some கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஸோ வேறு k is a constant, where k is any constant. ஓகேவா? ஸோ இது வந்து இந்த மாதிரி இருக்கணும். இப்போது நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த இடத்துல நம்ம ஒரு மைனஸ் சைனை வெளியில் எடுத்துடலாம். let us take a minus sign outside. ஸோ இங்கே ஒரு மைனஸ் சைனை வெளியில் எடுத்துகிட்டா என்ன ஒரு மைனஸ் ஆஃப் n minus m is equal to 12kன்னு சொல்லலாமா? அப்போ what will be n minus m? n minus m என்ன வரும்? it is minus 12kன்னு சொல்லலாமா? or in other words n minus m is equal to 12 into minus k ன்னு சொல்லலாமா? where k is again a constant, but therefore it is also a multiple of 12. But therefore we can say that n minus m is a multiple of 12 ன்னு சொல்லலாமா?
ஸோ n minus m is a multiple of 12ன்னு சொல்கிறோம். அப்போ therefore we can say that n, m also belongs to R. ஸோ n, m Rல இருக்குது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ரெண்டு இது எடுத்துக்கலாம். தட் இஸ் சப்போஸ் லெட் அஸ் இமேஜின், நான் இது வந்து ஜென்ரலாக தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். இந்த மாதிரி உங்களுக்கு இது புரியணுங்கிறதுக்காக நான் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன் நான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் இமேஜின் தட் 48 minus 24, 48 to 24 எடுத்துப்போம். 48 24 வந்து இந்த ரிலேஷனில் இருக்குது. ஏன்னா 48 minus 24 என்ன வரும்? வாட் இஸ் 48 minus 24 which is 24. 24 is a multiple of 12 இல்லையா? 24 is a multiple of 12. அப்போ what about 24 minus 48? 24 minus 48 என்ன வரும்? It is minus 24. இதுவும் 12ஓட மல்டிபிள் தானே? ஏன்னா 12 into minus 2ன்னு சொல்லலாலே. அப்போ தான் இதுவும் 12ஓட மல்டிபிள் தான். அப்போ 48, 24 இருந்ததுன்னா கண்டிப்பாக 24, 48 இருக்கு இல்லையா? 24, 48 இந்த செட்டில் இருக்குது, இந்த ரிலேஷனில் இருக்குது. அப்போ therefore நம்ம m, n வந்து இந்த ரிலேஷனில் இருந்ததுன்னா நம்ம என்ன சொல்கிறோம்? n, mனும் இருக்குதுன்னு சொல்லிட்டோம் இங்கே. அப்போ therefore நம்ம என்ன சொல்லிட்டோம்னா m, n belongs to R implies n, m belongs to R. அப்போ therefore R is symmetric. இது இப்படி தான் ப்ரூவ் பண்ணணுமா? m, n வந்து ஆரில் ரிலேஷனில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ரெண்டு நம்பராக எடுத்துக்கிறோம், ஒரு ஆர்டர்ட் பேராக எடுத்துக்கிறோம். அப்போனா என்ன அர்த்தம்? m minus n is, ஏன்னா அதானே நம்ம டெஃபினேஷனே சொன்னோம், அதானே அந்த ரிலேஷனே டிஃபைன் பண்ணியிருக்கோம். அப்போ m minus n is a multiple of 12. அப்படின்னா என்ன அர்த்தம்? மல்டிபிள் ஆஃப் 12னா 12 into சம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். அதான மல்டிபிள் ஆஃப் 12, m minus n வந்து 12 into சம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். இப்போ இதுலேருந்து ஒரு மைனஸ் சைனை வெளியில் எடுத்து இந்த பக்கம் கொடுத்துரும். ஸோ இப்போ n minus m என்ன வருது? 12 into சம் மைனஸ் கேன்னு வருது, which is also a constant. அப்போ therefore n minus m is a multiple of 12ன்னு வந்துடுது இல்லையா? அப்போ therefore n, m belongs to R. n, m Rல இருக்குது. அப்போ m, n இருந்ததுன்னா கண்டிப்பாக n, m Rல இருக்குது. அப்போ therefore R is symmetric. R வந்து symmetric relation. அடுத்து தேர்ட் ஒன் டிரான்சிட்டிவ். டிரான்சிட்டிவான்னு செக் பண்ணுவோம். இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? let us assume that m, n and n, some p belongs to Rன்னு எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே இந்த ரியல் நம்பர் செட்டில் இருக்கதா எடுத்துக்கலாம். m, n n, p belongs to Rன்னு எடுத்துக்கலாம். அப்போ therefore நம்ம என்ன சொல்லலாம்? m minus n and n minus p are multiple of 12, multiples of 12 ன்னு சொல்லலாம் இல்லையா? இது ரெண்டும் ஆரில் இருக்குன்னா என்ன அர்த்தம்? n minus m multiple of 12, n minus p multiple of 12. இப்போ n minus m minus n let us take it as 12k, some constant ன்னு எடுத்துக்கலாம். இப்போ n minus p let us take it as some 12l, ஏன்னா அதுவும் multiple of 12 இல்லையா? அதனால 12 into some constant ன்னு எழுதிக்கிறோம். இங்கே வந்து k, l or some constant, they are some constant. ஓகேவா? கேவும் எல்லும் ஏதோ ரெண்டு கான்ஸ்டன்ட் இந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போ என்ன பண்ணுவோம்? இது ரெண்டே ஆட் பண்ணுவோம். let us add these two. இது ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா இது கேன்சல் ஆகிடும். அப்போ therefore from this m minus p is equal to, இந்த பக்கம் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருது? you are getting it as 12 into k plus lன்னு வருமா? 12k plus 12l, அதில் 12 காமனாக வெளியில் எடுத்துட்டேன். ஓகேவா? இந்த பக்கம் ஆட் பண்ணிங்கன்னா 12k plus 12l, 12 காமனாக வெளியில் எடுத்துட்டேன். ஸோ 12 into k plus lன்னு வந்துருச்சு. அப்போ therefore m minus p is a multiple of 12ன்னு சொல்லலாமா? is a multiple of 12. m minus p is a multiple of 12. அப்போ therefore நம்ம என்ன சொல்லலாம்? m, p also belongs to R. அப்போ from this we can say that therefore m, n and n, p belongs to R. இது ரெண்டும் அந்த ரிலேஷனில் இருந்ததுன்னா this implies m, p belongs to R. இப்போ இதுவும் அந்த ரிலேஷனில் இருக்கும்னு சொல்லிட்டோம். ஓகேவா? அதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம்? m, n p இந்த ரிலேஷனில் இருக்குன்னு சொல்கிறோம். அதனால் இப்போ என்ன அர்த்தம்? m minus n வந்து ஒரு மல்டிபிள் ஆஃப் 12 இருக்கும், n minus p மல்டிபிள் ஆஃப் 12 இருக்கும். m minus n சம் 12kன்னு எடுத்துக்கிறோம், n minus p 12lன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இது ரெண்டே ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? m minus p is equal to 12 into k plus lன்னு வந்துடுது இல்லையா? k plus l is again a constant. இப்போ 12 into a constantன்னு வரும்போது நம்ம என்ன சொல்லலாம்? it is a multiple of 12ன்னு சொல்லலாம் இல்லையா? இப்போ m minus p is a multiple of 12ன்னு சொல்கிறோம். அது multiple of 12 இருக்குன்னா இப்போ என்ன அர்த்தம்? m, p belongs to R. அதுவும் இப்போ இந்த ரிலேஷனில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ therefore for all m, n and n, p belongs to R, இந்த மாதிரி ரெண்டு ஆர்டர் பேர் ஆரில் இருந்ததுன்னா கண்டிப்பாக
m, pயும் இந்த Rல இருக்கும், இந்த ரிலேஷன்ல இருக்கும். ஓகேவா? அப்ப therefore we can say that R is transitive. R is transitive. அப்ப therefore R is an equivalence relation. So ஏன் R வந்து equivalence relation சொல்றோம்? Since R is reflexive, symmetric and transitive. So இந்த மூணு கண்டிஷனும் நமக்கு satisfy ஆகுறதுனால R is an equivalence relation சொல்லிடும். R ஒரு equivalence relation சொல்லிடும். So இந்த sum கேட்டா இப்படி தான் ப்ரூவ் பண்ணணும். புக்ல இருக்க மாதிரி இவ்வளோ சின்னதாக எழுதக்கூடாது. You have to write it like this. இந்த மாதிரி தான் நம்ம எழுதணும். You have to write it like this. ஓகே, இதுக்கு அடுத்தது ஒரு தியரம் இருக்கு. அந்த தியரம் பார்த்துடலாம். ஸோ தியரம் 1.1. The number of relations from a set containing m elements to the set containing n elements is 2 power m into n. In particular, the number of relations on a set containing n elements is 2 power n square. So இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஒரு செட்டில் m elements இருக்குது, இன்னொரு செட்டில் n elements இருக்குன்னா அப்போ அதோட இது வந்து தட் இஸ் ரிலேஷன்ஸ் எத்தனை இருக்கும் பார்த்தீங்கன்னா 2 to the power of m into n ரிலேஷன்ஸ் இருக்கும். அதுதான் நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், let a be the set or let a comma b be the sets containing m and n elements. So a comma b be any two sets containing m and n elements எடுத்துக்கலாம். அப்பனா என்ன அர்த்தம், n of a is equal to m and n of b is equal to n. இதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. This is given. இப்போ நமக்கு என்ன வேணும்னா we need to find இந்த ரெண்டு செட்டை யூஸ் பண்ணி எத்தனை ரிலேஷன் ஃபார்ம் பண்ணலாம், அதுதான் கேட்டிருக்காங்க. number of relations that can be formed. The number of relations from A to B. ஸோ ஏலேருந்து பிக்கு எத்தனை ரிலேஷன்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணலாம், இதை தான் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த தியரம், இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஆர் இந்த நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் ஃப்ரம் A to B வந்து இட் இஸ் 2 power m into n நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்படி வேணாலும் எழுதிக்கோங்க. ஸோ டு ப்ரூவ் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் ஃப்ரம் A to B is 2 power mn. ஓகேவா? இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ரூஃப். ஸோ n of a தெரியும், n of b தெரியும். இப்போ வாட் அபவுட் n of a cross b? n of a நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் a cross b எப்படி கண்டுபிடிப்போம்? இஸ் n of a into n of b இல்லையா? இந்த ஃபார்முலா ஏற்கனவே படித்தோம் போன எக்ஸசைஸில். இப்போ விச் இஸ் m into n ன்னு சொல்லாமா? அப்போ therefore நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் a cross b is equal to mn ன்னு சொல்லிடலாம். ஸோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் a cross b is mn. இப்போது நமக்கு என்ன வேணும், நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் ஃப்ரம் A to B. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏலேருந்து பிக்கு எத்தனை ரிலேஷன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும், அதான் எனக்கு கொஷனில் கேட்டிருக்காங்க. This can be written as this is equal to number of subsets of A cross B இல்லையா? நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் சப்செட்ஸ். இந்த A cross Bயில் என்னெல்லாம் சப்செட் ஃபார்ம் பண்ண முடியுமோ எல்லாமே ரிலேஷன் தான் ஏலேருந்து பிக்கு. ஸோ அப்போ therefore நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் A cross B. A cross Bயோட நம்பர் ஆஃப் சப்செட்ஸ். நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? தட் இஸ் n of row of A cross B, n of power set of A cross B, n of power set of A cross B which is equal to, இதுக்கு தான் நம்ம என்ன ஃபார்முலா படித்தோம், 2 to the power of நம்ம A cross Bயில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது, m into n எலிமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ therefore it is 2 power mn. அப்போ therefore number of relations from A to B is 2 power mn relations இருக்கலாம். ஏன்னா பவர் செட்டில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கும்னு சொன்னோம், 2 power n எலிமெண்ட்ஸ் இருக்கும். இப்போ அந்த செட்டில் n எலிமெண்ட்ஸ் இருந்ததுன்னா 2 power n எலிமெண்ட்ஸ் இருக்கும். இப்போ அந்த செட்டில் 3 எலிமெண்ட்ஸ் இருந்தால் 2 power 3 எலிமெண்ட்ஸ் இருக்கும். இதெல்லாம் போன எக்ஸசைஸ்லேயே டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ இந்த செட்டில் நமக்கு mn எலிமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ therefore number of elements in the power செட்டில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கும், 2 power mn எலிமெண்ட்ஸ் இருக்கும். will be having 2 power mn எலிமெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, இன் பர்டிகுலர் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் ஆன் செட் கண்டெய்னிங் n எலிமெண்ட்ஸ். ஒரு செட்டில் n எலிமெண்ட்ஸ் இருந்தால் அதில் வந்து 2 power n square ரிலேஷன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது இந்த செகண்ட் ஒனுக்கு let A be the set with n எலிமெண்ட்ஸ். ஏங்கிற செட்டில் வந்து n எலிமெண்ட்ஸ் மட்டும் இருக்கதா எடுத்துக்கோம். A be the set with n elements. So therefore n of A is equal to n.
ஓகேவா? அப்போ n of a cross a என்ன? what will be n of a cross a is equal to n of a into n of a, which is equal to n square சொல்லலாமா? n into n which is n square சொல்லலாம். அப்போ therefore number of relations from a to a, a-லேருந்து a-க்கு எத்தனை ரிலேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணலாம்? it is number of subsets of a cross a cross a ஓட number of subsets, which is n of the power set of a cross a, n of the power number of elements in the power set of a cross a, which is 2 to the power of n square. ஏன்னா இதில் எத்தனை எலிமெண்ட் இருக்குது? n square elements இருக்குது. அப்போ 2 power n square elements இருக்கும். ஸோ அதுதான் இங்கே நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? அதுதான் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ணணும். யூ ஹாவ் டு ப்ரூவ் இட் லைக் திஸ். இந்த மாதிரி தான் நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஓகே, இப்போ இதுலேருந்து ஒரு சின்ன நோட்டுன்னு போட்டு இது ரெண்டும் எழுதிக்கோங்க. the number of reflexive relations, எத்தனை reflexive relations அந்த செட்டில் இருக்கும்? ஒரு n எலிமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய செட்டில் எத்தனை reflexive relations இருக்கும்னா 2 power n square minus n எலிமெண்ட்ஸ் இருக்கும். 2 power n square minus n. ஓகேவா? ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்மா, சில சமயம் ஒன் வேர்டில் கேட்பாங்க. அதனால் நோட்டுன்னு போட்டு இது ரெண்டையும் கீழே எழுதிக்கோங்க. அதுமாதிரி நம்பர் ஆஃப் சிமெட்ரிக் ரிலேஷன்ஸ் எத்தனை இருக்கும்? இதில் நம்பர் ஆஃப் சிமெட்ரிக் ரிலேஷன்ஸ் எத்தனை இருக்கும்னா இட் வில் பி 2 power n square plus n by 2 எலிமெண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? 2 power n square plus n by 2 எலிமெண்ட் சிமெட்ரிக் ரிலேஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? அடுத்து இன்வர்ஸ் ஆஃப் எ ரிலேஷன். இன்வர்ஸ் ஆஃப் எ ரிலேஷன்றது சப்போஸ் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன், if r is a relation from a to b, then r inverse is defined from b to a. bலேருந்து ஏக்கு ஒரு ரிலேஷன் டிஃபைன் பண்ணோன்னா அதுதான் r inverseன்னு சொல்லுவோம். அதுதான் இன்வர்ஸ் ஆஃப் த ரிலேஷன் r. ஏலேருந்து பிக்கு ஒரு ரிலேஷன் டிஃபைன் பண்ணோன்னா அப்போ அது r. அதே ரிலேஷன் பிலேருந்து ஏக்கு டிஃபைன் பண்ணோன்னா அது ஆர் இன்வர்ஸ். அதுதான் இன்வர்ஸ் ஆஃப் த ரிலேஷன் ஆர்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஆறுங்கிற ரிலேஷனோட இன்வர்ஸ் வந்து இட் இஸ் ஆர் இன்வர்ஸ், விச் கேன் பி டிஃபைன்ட் அஸ் பி கமா ஏ, வேர் ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர். ஓகேவா? பி கமா ஏ இஸ் கால்ட் அஸ் ஆர் இன்வர்ஸ். அதுதான் இன்வர்ஸ் ரிலேஷன் சொல்கிறோம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு ரிலேஷன் இப்படி இருக்குது, 1 கமா ஏ, 2 கமா பி, 2 கமா சி, 3 கமா ஏன்னு இருந்துச்சுன்னா ஆர் இன்வர்ஸுங்கிறது இப்படி மாற்றி வரும். ஏ கமா 1, பி கமா 2, சி கமா 2, ஏ கமா 3. இதுதான் ஆர் இன்வர்ஸ். ஓகேவா? ஸோ இது ரொம்ப என்னென்னா ஆரோட டொமைன் வந்து ஆர் இன்வர்ஸ்க்கு ரேஞ்ச் ஆகிடும். அதுமாதிரி ஆர் இன்வர்ஸோட இது வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்ச் வந்து ஆரோட ரேஞ்ச் வந்து ஆர் இன்வர்ஸோட டொமைன் ஆகிடும். ஓகேவா? ஸோ ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்வர்ஸ் ரிலேஷன்றது ஒன்றுமே இல்லை, மாற்றி எதுனா அதுதான் இன்வர்ஸ் ஆஃப் த ரிலேஷன். அந்த ரிலேஷனோட இன்வர்ஸ் ரிலேஷன் சொல்லலாம். ஓகேவா? இது ரிலேஷன்னா அந்த ஆர்டர் பேரை மாற்றி எதுனா அதுதான் இன்வர்ஸ் ஆஃப் தட் ரிலேஷன் ஆர்ன்னு சொல்லலாம். ஓகேவா? ஓகே, ஸோ இதோட நம்ம இது முடிக்கிறோம். நம்ம இந்த எக்ஸசைஸ் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் எதாவது டவுட்ஸ் இருந்தால் தாராளமாக எப்போனாலும் கேளுங்க. யூ கேன் ஆஸ்க் மீ அட் எனி டைம். ஸோ நாளைக்கு வந்து நம்ம இந்த எக்ஸசைஸ் பார்க்கலாம். இன்றைக்கி ஒரே ஒரு சம் ஹோம்ஒர்க் என்னென்னா இந்த 9th சம். In a set z of integers, define m is related to n if m minus n is divisible by 7. 12க்கு பதிலாக 7 கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். நம்ம போட்டோம்ல ஒரு எக்ஸாம்பிள் சம் சேம் அதே தான். 12க்கு பதிலாக 7 கொடுத்துருக்காங்க. ப்ரூவ் தட் ஆர் இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஆர் ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம போட்டோம் இல்லையா இந்த ஒரு எக்ஸாம்பிள் சம், இது போட்டோமே இதே சம் தான். ஒன்றும் இல்லை, எங்கெல்லாம் 12 இருக்கோ அங்கே 7 போட்டு இதே சம்மை தான் எழுதணும். யூ ஹவ் டு ரைட் த சேம். இந்த எக்ஸாம்பிள் 1.13 போட்டோம்ல சேம் அதே தான். 12க்கு பதிலாக 7 கொடுத்துருக்கு. ஸோ இங்கே எங்கெல்லாம் 12 இருக்கோ அங்கே 7 போட்டோம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. சேம் இதே தான், சிமெட்ரிக் எல்லாமே இதே தான். ஆனால் என்னென்னா எங்கெல்லாம் 12 இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் 7 போடணும். 7 போட்டு ஃபினிஷ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் போட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு சம் மட்டும் ஹோம்ஒர்க். மீதி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.